தன் தம்பியின் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக நேற்றே உள்துறை செயலாளர் முதலமைச்சர் தனிப்பிரிவு டிஜிபி அலுவலகத்திற்கு மனு அளித்ததாக பெரம்பலூர் அருகே என்கவுண்டர் செய்யப்பட்ட அழகு ராஜாவின் சகோதரி இந்திரா குற்றம் சாட்டியுள்ளார். நேற்றே என் தம்பியை பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருச்சு. அதோடையே நாங்கள் தான் எங்கள் அம்மா பேரில் உள்துறை செயலாளருக்கு, சிஎம் செல்லுக்கு, டிஜிபி ஆஃபீஸ்க்கு 3க்குமே நாங்கள் நைட்டு 9 மணிக்கே நாங்கள் லெட்டர் அனுப்பிட்டோம். என் தம்பியை இப்படி பண்ண போகிறாங்க, காப்பாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் செல்லுக்கும் நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், மனு கொடுத்துட்டேன். அப்படி இருந்தும் என் தம்பி அப்படி பண்ணியிருக்காங்க. மோட்டிவ் இருக்கிறதுனால இந்த கொலை வழக்குகள் மட்டும்தான் இருக்கே தவிர மற்றபடி போதைப்பொருள் வழக்கோ வழிப்பறி அந்த மாதிரி வழக்குகளோ இல்லை. 2013 எங்கள் சித்தப்பாவை செஞ்சாங்க. அதில் இருந்து இப்போ 2026 வரைக்கும் அந்த வெள்ளக்காளிங்கிறவங்களுக்கு 7-8 கொலைகேஸ் இருக்குது. 6 வருஷமாக சிறை தண்டனையில் இருக்காங்க. சிறை தண்டனையில் இருந்துக்கிட்டே 2 கொலைகேஸ் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு நீதி கிடைக்கணும். அப்போ இப்போ என் தம்பியை சுட்டிருக்காங்க. என்ன காரணத்துக்கு சுட்டிருக்காங்க? ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.